ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்திலே நம்முடைய தேசத்திலே ரொம்ப கஷ்டமான சூழல் என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான எதிர்ப்புகள், அவங்களுடைய அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கான அந்த அலங்காரத்தை அடித்து உடைக்கிறது, கிறிஸ்தவ ஆலயங்களில் துன்புறுத்துறது. இந்த உலகத்தில் உங்களை யாரையுமே திருப்பி அடிக்கணுன்ற கொள்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க கிறிஸ்தவங்க. ஏன்னா எங்கள் இயேசு அதை தான் சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் ஆண்டவர் இதை சொல்லிட்டாருங்க. நீங்கள் அன்பாக இருங்கன்றதை சொல்லியிருக்கிறார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். உண்மையாக ஒருத்தவங்க கிறிஸ்தவத்தை எதிர்க்கணும், எப்படி தன்மை எதிர்க்கணும்? ஐயோ, இந்த ஆண்டவர் அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இதை விட நம்ம அன்பாக ஒன்றை செஞ்சு இந்த ஆண்டவர் எதிரியை கூட நேசிக்க சொல்லியிருக்கிறார், இதை விட நம்ம இன்னும் அன்பாக இருந்து எதிர்ப்பு தெரிவிப்போனா அதுதான் கொள்கைனா சரியாக இருக்கணுங்க. உங்களை அடிக்கவே விரும்பாத ஒருத்தர்கிட்ட போய் அடித்து அவங்கள இது பண்ணுறது நீங்கள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது பயத்தினால செய்யுது. உண்மையாலும் ஏன் பயப்படுறீங்க? இப்போ இயேசு நல்லவர்னு சொல்கிறாங்க, அதுதானே சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்லலையே. கழுத்தில் கத்தியை வச்சு இயேசு நல்லவர் சொல்லு, கோயிலுக்கு வா, சர்ச்சுக்கு அப்படிலாம் சொல்லி. ஏன்னா பயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா பயம். ஏன் பயப்படுறீங்க? உங்களை அடித்து துன்பப்படுத்தி யாரையும் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடலையே, இல்லை பிற மதத்து ஆலயத்தில் போய் நின்று யாரையும் கூப்பிடலையா? இயேசுடைய அன்பை சொல்கிறாங்க, அதுக்கு போய் சண்டை போடுறாங்களே. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பு பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா கெட்டது பண்ணுறவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ணுறவங்களாம் திருந்த ஆரம்பிச்சிடுவாங்க, குடிகாரங்க மாறுவாங்க, கஞ்சா அடிக்கிறவங்க மாறுவாங்க, திருடுறவங்க மாறுவாங்க, அப்போ நல்ல வழிக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வழிக்கு வரும்போது அதுக்கான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல. அதனால தான் நல்ல நிலைக்கு வர்ற தேசத்தை விட மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ எல்லாருக்குமே ஃப்ளாஷ்பேக் மறந்துடுது. இன்றைக்கி கிறிஸ்தவங்க வேணான்னு போட்டு அடிக்கிறோம். நம்ம பறக்கிற ஃப்ளைட்டு கொண்டு, நம்ம சுகத்துக்காக போகிற ஹாஸ்பிட்டல் கொண்டு, நம்ம சொகுசாக போகிற கார் கொண்டு எல்லாமே கிறிஸ்தவர்களுடைய தயாரிப்புகள், அவருடைய கண்டுபிடிப்புகள். எனவே கிறிஸ்தவம் என்பது அன்பு தான். இயேசு சொன்னது என்னென்னா, சத்துருவையும் எதிரியை கூட நேசின்னு சொல்கிறார். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், ஒரு சவாலோடு சொல்கிறேன், கிறிஸ்தவத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் இதை விட வேறு விதத்தில் அன்பு எப்படி காண்பிக்க வேண்டும் என்று செலுத்தி வேணால் நீங்கள் எதிர்த்து பாருங்கள். அதை விட்டு அவங்கள துன்புறுத்தி, அவங்கள அடித்து, அவங்கள கஷ்டப்படுத்தி திருப்பி அடிக்காத ஒருத்தர் போய் ஏங்க அடிக்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், கொள்கையை எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருக்கிறவங்களில் அந்த கொள்கையில் எதிர்த்து பாருங்கள். பயப்படாதீங்க. இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு அன்பானவர். எனவே இயேசு உங்களை வாழ வைப்பார். சத்துருவையும் நாங்கள் நேசிக்கிறோம், கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.